வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டுங்க அவசியம் பார்க்கணும். ஓகே, ஏன்னா வந்து அமால்கமேஷன் வந்து ஒரு பெரிய சாப்டர். அதுல வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இப்ப நான் சொல்ற ப்ராப்ளம் அதை அட்லீஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடல்ல கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 2, 3, 5 and 6. ஓகே, இந்த 4 ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் மட்டுமாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் அப்படியே கேட்பாங்களா இல்லையான்றது தெரியாது. பட் இதுக்கு சிமிலரா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே, அடுத்து அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அப்படின்னா 1, 3, 9, 14, 17, 19, 26. இதெல்லாம் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப உங்களுக்கு இந்த அமால்கமேஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு 5 மார்க்கோ இல்ல 10 மார்க்கோ கேட்டுருவாங்க. ஏன்னா இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமால்கமேஷன் இருக்கு அண்ட் இதோட இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு தனி சாப்டர். ஓகே, அதனால இந்த ரெண்டு சாப்டர்லயும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 5 மார்க் அண்ட் 10 மார்க்ல வந்து ப்ராப்ளம் வரும். ஒருவேளை இதுல 5 மார்க் கேட்டுட்டாங்க அப்படின்னா 10 மார்க்ல இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ப்ராப்ளம் வரலாம். ஓகே, அதனால ரெண்டு சாப்டருமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் சென்டம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா. அதனால அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணலனாலும் இந்த பேசிக்கா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எக்ஸாம்ல வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 9, 12, 13, 15. ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அவசியம் பிராக்டிஸ் பண்ணுங்க. மத்ததெல்லாம் போடுறீங்களோ இல்லையோ இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் நிச்சயம் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் வந்து நம்ம சொல்லியிருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் நம்பர் மட்டும் சொல்றோம் ஆனா அது என்ன புக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது வந்து டிஎஸ் ரெட்டி. ஓகே, டிஎஸ் ரெட்டில இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல அமால்கமேஷன்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதோட பிளே லிஸ்ட் வேணா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அமால்கமேஷன் சாப்டரோட பிளே லிஸ்ட் மொத்தமும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்ப அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். 5 மார்க் ப்ராப்ளம் ஆவது இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 10 மார்க் ப்ராப்ளம் இதுல அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்த காரணம் என்ன அப்படின்னா ஈஸியான சாப்டர் நமக்கு லிக்விடேஷன் இருக்கு, ஹோல்டிங் கம்பெனி இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதுல 10 மார்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த அமால்கமேஷன் சாப்டர்ல 5 மார்க்ஸ் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஓகே, அப்ப அந்த 5 மார்க்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன மெத்தட்ல எல்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் கமெண்ட்லயும் வந்து பின் பண்றேன். அந்த பிளே லிஸ்டோட லிங்க நீங்க வந்து அதுல செக் பண்ணிக்கலாம். அப்ப ப்ரீவியஸா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் என்னென்னன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.